BC to 1500 BC ல வாழ்ந்த ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷனான மாயன் சிவிலைசேஷன் பீப்புளும் 14th to 16th செஞ்சுரியில வாழ்ந்த ஆஸ்டெக் சிவிலைசேஷனும் தான் ரெசின்ஸை முதல் முறையா சப்போட்டா பழத்தோட லேட்டெக்ஸ் ஆப்ல இருந்து ஹார்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதை நல்லா காய வச்சு அவங்களோட பசியை கட்டுப்படுத்துறதுக்காகவும் பிரீத்திங் ஃப்ரெஷ்னராகவும் யூஸ் பண்ணிருக்காங்க. தென் 1860sல ஃபர்ஸ்ட் ஃபிளேவர் சிவிங் சிந்தெடிக் பாலிமர்ஸ்ல இருந்து இன்வென்ட் பண்ணிருக்காங்க. நேச்சுரல் பாலிமர் அண்ட் சிந்தெடிக் பாலிமர்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ற சிவிங்கத்துல சம் ஸ்வீட்னஸ், சாஃப்ட்னஸ் அண்ட் ஃபிளேவர் ஏஜென்ட்ஸ் ஆட் பண்ணி நமக்கு ஃபைனலா பபிள் காமா கொடுக்குறாங்க. நம்ம சிவிங்கம் சாப்பிடும்போது அந்த சிவிங்கத்தை நல்லா சூ பண்ணிட்டு அதுல உள்ள ஃபிளேவர் எல்லாம் இறங்கினதுக்கு அப்புறம் டஸ்ட்பின்ல துப்பிடுவாங்க. ஒருவேளை அந்த சிவிங்கத்தை எதாச்சியா நம்ம முழுங்கிட்டோம்னா நம்மளோட ஸ்டொமக்ல பிரசன்ட் ஆயிருக்கிற ஆசிட்ஸ் அண்ட் என்சைம்ஸ்னால இந்த சிவிங்கத்தை பிரேக் டவுன் பண்ண முடியாதுங்க. அதனால அந்த சிவிங்கத்தை நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டமே மோர் தென் 7 daysக்குள்ள நம்மளோட பூப் மூலமா ஃப்ளஷ் அவுட் பண்ணிடுங்க. அளவுக்கு அதிகமான சிவிங்கத்தை நம்ம கன்சியூம் பண்ணும்போது அந்த சிவிங்கம் நம்மளோட ஸ்டொமக்ல பிளாக்கேஜை ஏற்படுத்துதுங்க. சோ இந்த மாதிரி அளவுக்கு அதிகமான சிவிங்கம் நம்ம சாப்பிட்டோம்னா அதை சர்ஜரி பண்ணி மட்டும் தான் நம்மளால ரிமூவ் பண்ண முடியும்.